السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. قال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, புனித ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் இரண்டு பத்துகள் முடியும் தருவாயிலும் மூன்றாவது பத்தை அடையக்கூடிய ஒரு நெருக்கத்தையும் நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல ஜீவராசிகளை படைத்து அதில் சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்து மற்ற ஜீவராசிகளை விட தன்னுடைய பேரருளை, ரஹமத்தை, கருணையை மனிதர்கள் மீது, குறிப்பாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உம்மத்தாகிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் அதிகம் நமக்கு கிடைக்கிறது. அவன் தந்த ரஹமத்தை, பேரருளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை, பேரருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமாகிய நமக்கு அல்லாஹ் குத்தகைக்கு தந்து விட்டானோ என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது இறைவனுக்கும் இறுதி நபிக்கும் சில உரையாடல் நடந்தது. அந்த உரையாடலின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான்: யா முஹம்மத், நாயகமே, உங்களுடைய சமுதாயத்திற்கு நான் மூன்று விதமான உபகாரங்களை நான் வழங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒன்று, அவர்களுக்கு நான் கம்மியான ஆயுளை நான் வழங்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? பாவங்கள் அதிகமாக செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிஅராஜுக்கு போயிருக்கும் போது நபிகள் நாயகத்திடம் அல்லாஹ் தஆலா ரகசிய ஒரு உரையாடினான். அதில் மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொன்னான். அதில் ஒன்று, யா முஹம்மத், உங்களுடைய சமூகத்திற்கு நான் மூன்று உபகாரங்களை வழங்கியிருக்கிறேன். அதில் ஒன்று, அவங்களுக்கு கம்மியான ஆயுள் நான் வழங்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? பாவங்கள் அதிகமாக செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி என்று சொன்னார். இரண்டாவது உபகாரம் என்ன? அவளுக்கு பணத்தை, செல்வங்களை நான் கம்மியாக வழங்கியிருக்கிறேன். காரணம், மறுமையில் கேள்வி கணக்கு கம்மியாக இருப்பதற்காக வேண்டி. மூன்றாவது அல்லாஹ் செய்த உபகாரம், நான் கடைசி உம்மத்தாக உங்களுடைய உம்மத்தை நான் ஆக்கியிருக்கிறேன். மன்னரையில் அவர்களுக்கு கம்மியான வேதனை பெறுவதற்காக வேண்டி, மன்னரையில் அவர்கள் கம்மியான நாட்கள் இருப்பதற்காக வேண்டி நான் கடைசி உம்மத்தாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் இப்படி மூன்று உபகாரங்களை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டினார். அது மட்டுமல்ல, முந்தைய சமுதாயத்தின் மீது இருந்த சில கடினமான கடமைகளை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு
அல்லாஹ் சில சலுகைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். பனி இஸ்ரவேல் காலத்தில் இருந்த 10 கடமைகளில் சில சலுகைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். 1வது சலுகை என்ன? அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் 1வது சலுகை அவர்கள் மீது அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்கியிருந்தார். நமக்கு வழங்கிய சலுகை என்ன? 50ஐ 40ஆக குறைத்து, 40 30ஆக குறைத்து, 30 20ஆக குறைக்கப்பட்டு, அதற்கு பிறகு 15 அல்லாஹ் குறைத்து 5 நேர தொழுகையை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். முந்தைய சமுதாயத்தின் மீது ஒரு நாளைக்கு 50 வேளை தொழுக வேண்டும் என்று இருந்ததை அல்லாஹ் குறைத்து குறைத்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு 5ஆக அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். 2வது சலுகை என்ன? நோன்பு திறந்த பின் அவர்கள் தூங்கி எழுந்த பிறகு எதுவும் உண்ணக்கூடாது. நோன்பு திறந்து விட்டார்கள், அதற்கு பிறகு தூங்கி விட்டார்கள் என்றால் முழித்த பிறகு எதையும் உண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நோன்பு திறந்து தூங்கி எழுந்த பிறகு எதையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். 3வது சலுகை என்ன? ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் சக்காத்து கடமை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். ஒரு காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது ஜகாத்தை நாம் கடமையாக்கி இருந்தோம். அந்த ஜகாத்தை பற்றி நபிமார்களும் ஏவினார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் 7 வரி ஜகாத்து 25% அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நமக்கு வழங்கிய சலுகை என்ன? 102% கொடுத்தால் போதும் என்று அல்லாஹ் நமக்கு சலுகை வழங்கியிருக்கிறார். 4வது சலுகை என்ன? முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் இரவு நேரத்தில் செய்த தவறை காலை நேரங்களில் எழுதி மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக தொங்கவிட வேண்டும் என்று அவர்களுக்கு கடுமையான சட்டம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்த சலுகை என்ன? இரவிலோ பகலிலோ நாம் செய்த தவறை அல்லாஹ்விடத்தில் மறைமுகமாக இருந்து, யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் பாவங்கள் ஏற்பட்டு விட்டது, அந்த பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று நாம் கேட்க வேண்டும். ஆனால் முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி இல்லை. இரவு நேரத்தில் மறைமுகமாக செய்ய தவறாக இருந்தாலும் பகல் நேரத்தில் அதை எழுதி மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சலுகையாக வழங்கி இரவிலோ பகலிலோ ரசூலுல்லாஹி உம்மத்தாகிய நாம் பாவங்கள் செய்து விட்டால் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்கலாம் என்ற ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதே போன்று ஒருவர் முற்காலத்தில் வாழ்ந்தவர் பனி இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாவத்திற்கு உண்டான பாவத்திற்கு பரிகாரம் தேடுவதாக இருந்தால் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதாவது பாவங்கள் செய்து பரிகாரத்தை தேட நாடினால் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும். இப்படி கடினமான சட்டம் அவளுக்கு இருந்தது. ஆனால் நமக்கு அவ்வாறு இல்லை. பாவத்திற்கு பரிகாரம் நாம் பாவமன்னிப்பு கேட்பதுதான். ஒரு நன்மையான காரியத்தை செய்து பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதே போன்று முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் உடம்பில ஏதாவது அசுத்தம் பட்டுவிட்டால் அந்த இடத்தை கத்திரியால் வெட்டி எடுக்க வேண்டும். அது ஆடையா இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், அசுத்தம் பட்ட இடத்தை கத்திரியால் வெட்டி எடுக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்த சலுகை என்ன? ரசூலுல்லாஹி உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய சலுகை அசுத்தம் பட்ட இடத்தை தண்ணீரால் கழுவினால் போதும் என்று அல்லாஹ் சலுகை வழங்கியிருக்கிறார். 7வது சலுகை என்ன? எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்தே ஆக வேண்டும். பனி இஸ்ரவேலர்கள் எங்க இருந்தாலும் சரிதான், தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தே ஆக வேண்டும். ஆனால் நமக்கு வழங்கிய சலுகை என்ன? பள்ளிவாசல் தூரமா இருக்கு, போக முடியாது என்று இருந்தால், அல்லது நடந்து போனால் ஜமாத்து தப்பிவிடும் என்று இருக்குமையானால், அல்லது ஜமாத்து முடிந்து விட்டது என்று இருக்குமையானால் நாம் வீட்டில் தொழுது கொள்ளலாம், அல்லது எங்கு இருக்கிறோமோ அங்கே தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதே போன்று அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தண்ணீரை கொண்டுதான் உது செய்து தொழுக வேண்டும். நோயாளியா இருந்தாலும் சரிதான், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே தண்ணீரை தேடி சென்று உது செய்து தொழுது ஆக வேண்டும். நோயாளியா இருந்தாலும் சரிதான், அவர்கள் தண்ணீரை கொண்டுதான் உது செய்ய வேண்டும், தொழுக வேண்டும். ஆனால் நமக்கு வழங்கிய சலுகை என்ன? தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயவு செய்து கொள்ளலாம், நோயாளியாக இருந்தால் தயவு செய்து கொண்டு நாம் தொழுகலாம் என்ற சலுகையை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதே போன்று ஒருவர் கொலை செய்து விட்டால், அல்லது ஒரு உறுப்பை அவர் வெட்டி எடுத்து விட்டால், அதற்கு பகரமாக பழித்திருக்கும் முகமாக அவர் மற்றவரை கொலை செய்தே ஆக வேண்டும். ஒருவர் கண்ணை குத்தினார்,
மற்றவர் கண்ணை குத்த வேண்டும். ஒருவர் கையை வெட்டி எடுத்தார் என்றால் அவர்கள் கையை வெட்டி எடுத்தே ஆக வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி சட்டம் இருந்தாலும் பழிக்கு பழி, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண்ணு என்ற ஒரு சட்டம் நமக்கு இருந்தாலும் மன்னிப்பது சிறந்தது என்று அல்லாஹ் சலுகையை வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது 9வது. 10வது விஷயம் என்ன? அவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக, அவர்களுக்கு முற்காலத்தில் வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் செய்த தவறின் காரணமாக ஹலாலான உணவு கூட அவருக்கு ஹராமாக ஆக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு எதை ஹலாலாக ஆக்கினானோ அது ஹராமாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இவரெல்லாம் 10 விதமான சலுகைகளை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமா, ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் ஒரு நன்மை செய்தால் ஒரு நன்மைதான் கொடுக்கப்படும். ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு ஒன்றுதான் வழங்கப்படும் நன்மை. ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை கொடுக்கப்படும். அதே போன்று ஒரு தீமை செய்ய நினைத்து தீமை செய்யவில்லை என்றாலும் அது தீமையாக கருதப்படும் அந்த மக்களுக்கு. நமக்கு என்ன? ஒன்றுக்கு 10 என்று அல்லாஹ் சலுகை வழங்கியிருக்கிறார். மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால், ஒரு அமலை செய்தால் அது போன்று 10 நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போன்று ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை தான் தரப்படும். ஒரு தீமை செய்ய நினைத்து நாம் தீமை செய்யவில்லை என்றால் அது தீமையாக கருதப்பட மாட்டாது என்ற சலுகையை அல்லாஹ் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு வழங்கியிருப்பது மிகப்பெரிய அருளாகும். இப்படி ஏராளமான அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பேரருளும் ரசூலுல்லாஹி உம்மத்தாகிய நமக்கு இருப்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் லைலத்துல் கத்ர் இரவு. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த இரவு பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவில் தான் அல்லாஹ்வுடைய நாம் வேதத்தை இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன உமக்கு என்று அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேள்வியை எழுப்பிவிட்டு, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர், லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்கள் விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, ஒரு மகத்தான மாதம், பரக்கத்தான மாதம் உங்களை அடைய இருக்கிறது. அந்த மாதத்தில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது என்று சொன்னார்கள். அது மட்டுமா, அவ்வளவு ரஹமத்துன் வஅவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வஆகிருஹு இத்கும் மினன் நார். ரமதான் மாதத்தில் முதல் 10 ரஹமத்துடைய 10ஆக இருப்பதை போன்று, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய 10ஆக இருப்பதை போன்று, மூன்றாவது 10 நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10ஆக இருக்கிறது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10 தான் ரமதான் மாதத்துடைய கடைசி 10. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்தை 3ஆக பிரித்து 3 பகுதியாக ஆக்கி, முதல் பகுதி ரஹ்மத்துடைய பகுதி, இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய பகுதி, மூன்றாவது பகுதி நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பகுதி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். உண்மையான வெற்றி எது தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு வீடு கட்டிவிட்டால் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, பணம் காசு வந்து விட்டால், சொத்து சுகம் வந்து விட்டால் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, ஒரு அழகான மனைவி கிடைத்து விட்டால் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய வெற்றி, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய வெற்றி என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் உண்மையான வெற்றி அல்ல. இவைகளெல்லாம் உண்மையான வெற்றி அல்ல. வீடோ, சொத்தோ, சுகமோ, பணம் காசுகளோ, மனைவி மக்களோ, உலகத்தில் இருக்கும் சொந்த பந்தங்களோ, இவர்களெல்லாம் உண்மையான வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி எது தெரியுமா? யார் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு, நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களோ இவர்கள் தான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தான் ரமதான் மாதத்தின் கடைசி 10ஆக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் ரமதான் மாதத்துடைய புனிதத்தை, முக்கியத்துவத்தை, சிறப்பை வழங்கியிருந்தார்கள். அதுவும் கடைசி 10உடைய சிறப்புகளை, அதில் இருக்கிற மிகப்பெரிய புனிதமான இரவை வழங்கியிருந்தார்கள். எனவே அல்லாஹ்வை பயந்தார்கள், அஞ்சினார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடுங்கி வாழ்ந்தார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். ஒரு நாள்
ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீதியில் போய் கொண்டு இருக்காங்க. அந்த எதிரே ஒரு ஆள் ஒரு மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறார். மாடு சரியா போக மாட்டுக்கு, மாட்டை அடி அடி என்று அடிக்கிறார். மாட்டை அடி அடி என்று அடிக்கிறார். இதை பார்த்த அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். இதை பார்த்த அபூ தர்தா அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். தன்னுடைய எஜமானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டுக்கு என்பதற்காக வேண்டி மாட்டை அடி 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 என்று அடிக்கிறாரே என்று நினைத்து, இதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படவில்லை என்றார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படவில்லை என்றால் அல்லாஹ் நரகத்தில் போட்டு என்ன மிதிப்பானே, என்ன தண்டிப்பானே, என்ன அடிப்பானே என்று பயந்து அந்த நிகழ்வை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الألباب, இந்த நிகழ்வை பார்க்கும் மக்களுக்கு மிகப்பெரிய பாடமும் படிப்பளிப்பும் உண்டு என்று ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து படிப்பினை பெற்றார்கள். அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அல்லாஹ் இது போன்ற நிகழ்வை விட்டும் இந்த அடியான் தன்னுடைய மாட்டை எப்படி அடிக்கிறானோ, தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினால், தன்னுடைய சொல்லை கேட்டு வேகமாக செல்லாத காரணத்தினால் இந்த அடியான் இந்த மாட்டை அடிப்பதை போன்று இறைவா என்னை நரகத்தில் போட்டு கண்டித்து விடாது, நான் செய்த பாவத்திற்காக என்னை பிடித்து விடாது, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்று பயந்தார்கள். சுருக்கத்தை அடைய வேண்டும், மிகப்பெரிய வெற்றியை மறுமையில் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உண்மையான வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? உண்மையான வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் யார் நுழைந்து விட்டார்களோ இவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். அதிலும் குறிப்பாக ரமதான் மாதத்துடைய இறுதி பத்தி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, லைலத்துல் கத்ர் இரவு இருக்க இந்த இரவில் 3 அம்சங்கள் நடைபெறுகிறது. லைலத்துல் கத்ர் இரவுல 3 விதமான சிறப்புகள் அமைந்திருப்பதாக அந்த சூராவை இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூராவை பார்த்தால் நமக்கு தெரியும். 1வது அம்சம் என்ன? அந்த இரவு லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவா இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவா இருக்கிறது. ஒரு மனிதன் 83 ஆண்டுகள் 84 ஆண்டுகள் அமல் செய்து கொண்டே இருந்தால் என்ன நன்மை கிடைக்கிறதோ அதை விட சிறந்த மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிறது. ஒரு இரவை, அந்த லைலத்துல் கத்ர் இரவை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் பார்த்தோம், அதாவது உலக வரலாற்றில் சிறப்பு நாளாக கருதப்படக்கூடிய அந்த நாளுக்கு சில சலுகைகள் வழங்கப்படும் இல்லையா? உலகத்தில் சிறப்பு நாளாக கருதப்படும் அந்த நாளுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுகிறது. உதாரணமாக இந்தியா சுதந்திரம் நாளாகிய ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமை வந்துவிட்டால் கைதிகளுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது இல்லையா? எத்தனையோ கைதிகளுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. அப்ப உலகத்தில் பார்ப்போம், ஒரு மனிதன் சாதனை படைத்து விட்டாலும் தங்க பதக்கங்கள் வழங்கப்படுகிறது, பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதே போன்றுதான் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய சகாப்தம் நடந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் இரவு. என்ன சகாப்தம்? அந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிற அருள்மறை குர்ஆனை இறக்கி வைத்தான். எனவே அந்த இரவுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இரவை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தர காரணம் என்ன? 1000 மாதங்களை விட சிறந்த இரவை ரசூலுல்லாஹி உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் தர காரணம் என்ன என்றால், ஒரு நாள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் வாழ்ந்த 4 தவசீலர்களை, 4 நல்லடியார்களை பற்றி பேசினார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல், கண் இமைக்கும் நேரம் கூட வீணாக்காமல் அல்லாஹ்வுடைய தியானத்திலேயே இருந்தார்கள். ஒரு ஆள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன்னொரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன்னொரு நபி ஹிஸ்கியல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன்னொரு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த 4 நபிமார்களும் இந்த 4 நல்லடியார்களும் அல்லாஹ்வை கொஞ்சம் கூட மறக்காமல், கண் இமைக்கும் நேரம் கூட வீணாக்காமல் அல்லாஹ்வை 80 ஆண்டுகள் தியானத்தில் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தியை சொன்னபோது சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். யார சொல்லலாம், அது போன்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே, 80 ஆண்டுகள் அல்லாஹ்வை நினைத்து கொஞ்ச நேரம் கூட விடாமல் அல்லாஹ்வை நினைக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே யார சொல்லலாம் என்று சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை, இந்த சூராவை இறக்கினான் என்ற வரலாறை பார்க்கிறோம்.
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், எந்த இரவில் அல்லாஹ் வேதத்தை இறக்கி வைத்தானோ அந்த இரவு 1000 மாதங்களை விட, அந்த இரவு 1000 மாதங்களை விட 84 ஆண்டுகளை விட சிறந்த இரவா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறும் விதமாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹ் அந்த சூராவை இறக்கி வைத்தார். மிகப்பெரிய பாக்கியம் இது. ஒன்றாவது, அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இரவில் 3 விதமான அம்சங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த இரவில் இருக்கிறது. இரண்டாவது, மலக்குமார்கள் உலகத்திற்கு விஜயம் தருகிறார்கள். பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் விஜயம் தருகிறார்கள். எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இன்னும் திக்ரும் நடைபெறுகிறதோ அந்த இடங்களை தேடி அல்லாஹ்வுக்கு என்று குறிப்பான மலக்குமார்கள் உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். அதே போன்று ஃபஜ்ர் தொழுகைக்கும் சில கூட்டத்தார்கள் வருகை தருகிறார்கள். அஸ்ர் தொழுகை நேரத்திலும் சில மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தாலும் லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு அதிகமான மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வருகை தருகிறார்கள். அதுவும் யாரோடு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோடு இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு மலக்குமார்களோடு வருகை தந்து காபத்துல்லாஹ்வுக்கு நேர இறங்கி காபத்துல்லாஹ்வில் ஒரு கொடியை நட்டுவிட்டு தன்னோடு வந்த மலக்குமார்கள் எல்லாம் நீங்கள் பூமிக்கு விரைந்து செல்லுங்கள், நீங்கள் பூமிக்கு விரைந்து செல்லுங்கள். எப்ப இறங்குதாங்க? லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு காபத்துல்லாஹ்விற்கு மலக்குமார்கள் கூட்டத்தோடு வருகை தந்து காபத்துல்லாஹ்வில் கொடியை நட்டிவிட்டு தன்னோடு வந்த மலக்குமார்கள் எல்லாம் நீங்கள் பூமிக்கு விரைந்து செல்லுங்கள். யார் இந்த இரவு அன்னைக்கு திலாவத்துல் குர்ஆனை ஓதி கொண்டும் தொழுது கொண்டும் துஆ செய்து கொண்டும் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டும் இபாதத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் முஸாபாஹ செய்து அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த இரவு அன்னைக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் இறக்க வேண்டும் என்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த ஜிப்ரீலுடைய அரவணைப்பு தன் சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து பாருங்கள், ஓதி பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த சூரா தான் முதலாக அருளப்பட்டது. ஹீரா குகையில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவம் இருக்கும்போது ஜிப்ரீல் வருகை தந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக என்று சொன்னபோது மா அனா பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, நான் ஓத தெரியாத ஆளு, படிக்க தெரியாத ஆளு என்று சொன்னபோது இறுக்கி அணைத்து கொண்டார்கள் நபிகள் நாயகத்தை ஜிப்ரீல். இந்த அரவணைப்பு தன் சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும், இந்த அரவணைப்பு தன் சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இன்னும் பாருங்க, அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூராவுக்கு அடுத்து தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூரா இருக்குது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த அந்த அரவணைப்பு, ஜிப்ரீலுடைய அரவணைப்பு தன் சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த சூராவுக்கு அடுத்து இன்னா அன்ஸல்னா சூராவை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க சொன்னார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான மலக்குமார்களுடைய கூட்டத்தோடு வருகை தந்து மக்காவில் இறங்கி கொடியை நட்டி அதற்கு பிறகு தன்னோடு வந்த மலக்குமார்கள் எல்லாம் உலகத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், யாரெல்லாம் இபாதத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ, குர்ஆன் ஷரீஃபை ஓதி வருகிறார்களோ, இன்னும் நன்மையான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் மக்களிடத்தில் முஸாஃபஹ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையான அரவணைப்பு கிடைத்தது. இந்த சமுதாயத்திற்கு ஜிப்ரீலுடைய மானசீகமான அரவணைப்பு அந்த இரவில் கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவரெல்லாம் அந்த மலக்குமார்கள் அன்றைய தினம் லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு அவர்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள். அடுத்து என்ன? சும்மா வரல, அவங்க சும்மா வரல. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். அந்த இரவில் யாருக்கு சலாம் கிடைத்து விட்டதோ அதற்கு பிறகு வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே ஏற்படாது என்பது நம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. குர்ஆன் ஷரீஃபை படித்து பாருங்கள். சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா நூஹ் ஃபில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுக்கு உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்வான். எப்போ சொல்கிறான் என்றால் இவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். சலாமுன் அலா நூஹ் ஃபில் ஆலமீன், உலக மக்களின் நூஹின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சலாம் எப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா
நூஹ் நபியையும் அவருடைய கூட்டத்தாரையும் கப்பலில் காப்பாற்றி அன்றைய காலத்தில் வாழ்ந்த அதிகமான மக்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுக்கும் நூஹ் நபியுக்கும் மாற்றமாக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், நூஹே கப்பல் செய்யுங்கள், நீங்கள் கப்பல் செய்யுங்கள், ஈமான் கொண்ட மக்களும் நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள், ஈமான் கொள்ளாத மக்கள் அழிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். கப்பல் செய்தார்கள். மழை பொழிந்தது, பல நாட்களாக கப்பல் மிதந்தது. ஈமான் கொள்ளாத மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். நீரில் ஈமான் கொண்ட மக்களும் நூஹ் நபியும் கப்பலில் பயணம் செய்தார்கள். அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நேரம். அந்த கப்பல் ஜூது மலையில் எப்பொழுது ஒதுங்கியதோ அந்த நேரத்தில் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், உலக மக்களில் நூஹின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னார். அதே போல சலாமுன் அலா இப்ராஹிம் நபியின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னார். எப்பொழுது சொன்னார்? நம்ரூத் என்ற மன்னன் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவால், அல்லாஹ்வுடைய உதவியால் அவர்கள் காப்பாற்றப்பட்ட பிறகு மீண்டும் தன் மகனை அறுத்து பலியிட முன் வந்து வெற்றி கண்ட பிறகு சலாமுன் அலா இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டும், இனிமேல் கஷ்டம் என்பதே உங்களுக்கு கிடையாது, இனிமேல் சாந்தியோ சாந்தி, நிம்மதியோ நிம்மதி, உங்களுக்கு ராகத்து என்று அல்லாஹ் சொன்னார். அதே போல சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா நபியின் மீதும் ஹாரூன் நபியின் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்ப சொன்னா? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் மூசா நபியுடைய ஆட்களையும் துரத்து வரும் பொழுது நைல் நதி குறுக்கிடுகிறது. யா அல்லாஹ், பின்னாலே எதிரிகள் வருகிறார்கள், முன்னால் நைல் நதி என்று மூசா நபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த போது மூசாவை தொடைய கம்பால் அந்த நதியை அடியுங்கள், வழிவிடும், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய்விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அடித்தார்கள், கடல் இரண்டாக பிளந்தது. மூசா நபியும் மூசாவுடைய ஆட்களும் அக்கறையை சேர்ந்து விட்டார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் கடலுக்குள் இறங்கினார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் அழிக்கப்பட்டார்கள். மூசா நபியும் மூசாவுடைய சமூகமும் காப்பாற்றப்பட்ட பிறகு அல்லாஹ் சொன்னார், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், இனிமேல் உங்களுக்கு நிம்மதி, உடைய எதிரி ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள், இந்த கஷ்டம் நிம்மதி ஏற்படாது, நிம்மதியோ நிம்மதி, சாந்தியோ சாந்தி என்று அல்லாஹ் சொன்ன வரலாறை பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழும் காலமெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், எதிரியுடைய துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தன் அளவில் அழைத்து மிஅராஜிற்கு அழைத்த போது, ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, ஓ நபியே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னார். இனிமேல் கஷ்டம் வராது, நீங்க உலகத்துக்கு போங்க என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைத்தான். மீண்டும் மக்காவுக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு மதீனா போன பிறகு நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். எப்படி சில நபிமாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சலாம் என்ற வார்த்தையை சொல்லி இனிமேல் கஷ்டம் என்பது ஏற்படாதோ, அதே போன்றுதான் இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு சலாம் இறங்குகிறது. அந்த சலாம் யாருக்கு கிடைத்து விட்டதோ அதற்கு பிறகு அவர்களுக்கு கஷ்டமோ துன்பமோ துயரமோ எதுவுமே ஏற்படாது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சலாம் என்ற வார்த்தையை சொல்கிறார். அப்ப சாதாரண நாள் அல்ல, லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல, மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த இரவு எப்ப இருக்கு? அந்த இரவு ரமதான் மாதத்துல கடைசி பத்தில் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ரமதான் மாதத்துல கடைசி பத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ரமதான் மாதத்தில் முதல் பத்தில் ஈத்திகாஃப் இருந்தேன், லைலத்துல் கத்ர் இரவை நான் பெறவில்லை. இரண்டாவது பத்திலும் ஈத்திகாஃப் இருந்தேன், லைலத்துல் கத்ர் இரவு இல்லை என்று தெரிந்து கொண்டு மூன்றாவது பத்தில் ஈத்திகாஃப் இருந்தேன். எனவே என் அருமை சமுதாயமே, நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை ரமதான் மாதத்துடைய கடைசி பகுதியில் தேடிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமதான் மாதத்துடைய கடைசி பகுதியில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசி பத்தில் எந்த இரவு? 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். நம்ம என்ன 27 அன்னைக்கு தான் அந்த இரவு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? சில பெருமக்கள் லைலத்துல் கத்ர் இரவு 27வது இரவு தான் என்று சொன்னாலும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது குறிப்பிட்ட நாளில் இல்லை, 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம், ஒற்றைப்படையான இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில பேருக்கு சந்தேகம் வரலாம், நமக்கு ஒரு நாள் முந்தி வெளிநாடுகளில் சவுதி, துபாய், மலேசியா போன்ற நாடுகளில் நமக்கு ஒரு நாள் முந்தி நோம்பு வச்சாங்க. அப்ப எப்படி லைலத்துல் கத்ர் இரவு? எத்தனை இரவு தான், அந்த எத்தனை இரவில் தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று சந்தேகம் வரலாம். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள் சொல்லிவிட்டார்கள்.
கடைசி பத்தில தேடிக்கொள்ளுங்கள். யாருக்கு எது ஒற்றப்படையோ அதில் இருக்கலாம், யாருக்கு எது ஒற்றப்படையோ அதில் அந்த இரவு இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சாதாரண ஆளா? இப்படி எல்லாம் குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மக்கள் மார்க்கத்தின் பெயரால் குழப்பத்தை உண்டு உண்ணுவார்கள். இதற்காண்டிதான் ரொம்ப சார்பா ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க, லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் கடைசி பத்தில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கடைசி பத்தில் தான் அந்த இரவு இருக்கிறது, இந்த நாளில் தான் இருக்கிறது என்று சொன்னார். குறிப்பிட்டு சொல்லவில்லை, அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை. சொல்லாததற்கு காரணமும் உண்டு, சொல்லாததற்கு காரணம் உண்டு. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை மறைத்தால் சமுதாயத்திற்கு நன்மை உண்டு என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அஸா அன் யகூன கைரா, லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்டது சமுதாயத்துக்கு கைராக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு இன்னைக்குத்தான் என்று குறிப்பிடாமல் மறைக்கப்பட்டது இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கைர் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்று தெரிந்தால் மற்ற நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், இல்லையா? மற்ற நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், அந்த இரவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, லைலத்துல் கத்ர் இரவு மக்களுக்கு தெரிந்து அந்த இரவில் பாவமான காரியத்தை செய்தால் மிகப்பெரிய பாவியா ஆவாங்க, மிகப்பெரிய பாவியா ஆவாங்க. அந்த இரவு யாருக்கு கிடைத்து விட்டதோ 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருப்பதை போன்று, 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருப்பதை போன்று, 84 ஆண்டுகளை விட சிறந்த இரவாக இருப்பதை போன்று, அந்த இரவு தெரிந்தும் ஒருவன் பாவம் செய்து விட்டால் 84 ஆண்டுகளை விட 84 ஆண்டுகள் பாவம் செய்த ஒன்று கிடைக்கிறது. அந்த இரவில் செய்யக்கூடிய ஒரு பாவத்திற்கு, அந்த இரவில் செய்யக்கூடிய ஒரு பாவத்திற்கு 1000 மாதங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் எழுதி விடுவான். அவ தெரியாமல் செய்துவிட்டான் என்று வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த இரவை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். அந்த இரவை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். அந்த இரவு எந்த நாள் என்று தெரிந்தால் அந்த இரவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், மற்ற இரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், புறக்கணிக்கப்படும். ஒன்றாவது காரணமா இருக்கலாம். இரண்டாவது காரணம் என்ன? அந்த இரவு தெரிந்தும் ஒருவன் பாவம் செய்து விட்டால் மிகப்பெரிய பாவியாக, ஒரு நாள் செய்த அந்த பாவம் பல 1000 மாதங்கள் செய்த பாவத்திற்கு சமமாக ஆகும். அப்படி ஆகக்கூடாது இந்த சமுதாயத்திற்கு என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த இரவை மறைத்திருக்கலாம் என்ற கருத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அஸா அன் யகூன கைரா, அந்த 1000 மாதத்தை விட சிறந்த இரவை அல்லாஹ் மறைத்தது உங்களுக்கு கைராக இருக்கலாம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வராங்க. ஒரு சஹாபி தூங்கி கொண்டு இருக்கிறார், பாங்கு சொல்லப்பட்டும் பள்ளிவாசலில் தூங்கி கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் நின்ற தன்னுடைய மருமகனார் அலி அவர்களை அழைத்து இவரை எழுப்பி விடுவீராக என்று சொன்னாங்க. இவரை எழுப்பி விடுவீராக என்று அலி அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நன்மையில் முந்தக்கூடியவர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கும் சலாம் சொல்வதிலும் நன்மையான காரியத்தை செய்வதிலும் முந்தக்கூடியவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்க தூங்கிக் கொண்டு இருக்கும் இந்த மனிதரை எழுப்பாமல் தன்னை எழுப்ப சொல்கிறார்களே, என்ன காரணம் என்று ஆச்சரியப்பட்டு எழுப்பி விட்ட பிறகு, யார சொல்லலாம், நீங்க எழுப்ப வேண்டியது தானே, நீங்க நன்மையில் முந்தக்கூடிய ஒரு மனிதர், நீங்க எழுப்பாம என்னையா எழுப்ப சொன்னீங்க என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூக்கத்தில் மனிதன் பல நிலையில் இருக்கலாம், தூக்கத்தில் மனிதன் பல நிலையில் இருக்கலாம். நான் எழுப்பி அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் என்னை மறுத்த குற்றத்திற்கு ஆளாகக்கூடும். நான் எழுப்பி அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் என்னை மறுத்த குற்றத்திற்கு மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகக்கூடும். அப்படி அவர் ஆளாகக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் உண்மை நான் எழுப்பிவிட சொன்னேன் அலியே என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். நீங்க பாருங்க, பாங்கு ஒரு சிறந்த அழைப்பு, பாங்கு சொல்வது ஒரு சிறந்த அழைப்பு, அதை விட சிறந்த அழைப்பு எதுவுமே கிடையாது. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ومن أحسن قولا ممن دعا إلى الله, அல்லாஹ் பக்கம் அழைப்பவர், ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا, அல்லாஹ் பக்கம் அழைத்து நல் அமல் செய்து நான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்பவரை விட அழகான மனிதர் யார் என்ற ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்ப அழகான அழைப்பு என்பது பாங்கு, அதான் என்று சொன்னாங்க. எனவே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் யார் பாங்க சொல்றாங்களோ மறுமையில் அவருடைய தலை எல்லாத்தையும் விட உயரமாக இருக்கும் என்று. மறுமையில் யார் உலகத்தில் பாங்க சொல்றாங்களோ மறுமையில் தலை உயரமாக இருக்கும் என்றால் அவர்கள் உயரமாக
அவர்களுடைய அந்தஸ்து இருக்கும், எல்லாத்தையும் விட உயரமாக இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்க பாருங்க, இவ்வளவு சிறந்த ஒரு அழைப்பு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முதல் சஃபின் நன்மையையும் பாங்கு சொல்வதின் நன்மையையும் ஒரு மனிதன் தெரிந்தால் நான் நீ என்று போட்டி போடுவான் என்று, நான் நீ என்று போட்டி போடுவான் என்று. அவள் நன்மை உண்டு முதல் சஃபிலையும் பாங்கு சொல்வதிலையும். அதே போலதான் பாங்கு சொல்லக்கூடிய ஆளுக்கும் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான் இல்லையா? அல்லாஹ் பக்கம் அழைத்து நன்மையான காரியத்தை செய்து நான் முஸ்லிம் என்று சொல்லுவதை விட அழகானவன் யார்? இவரை விட அழகான மனிதர் யாரும் கிடையாது. இவரை விட அழகான மனிதர் யாரும் கிடையாது. இன்னைக்கு இப்படி அழகான மனிதர் நம்ம ஊர் மோதினார் தானே. நம்ம ஊர் மோதினார் சாதாரண நினைச்சுக்கிட்டோம். மோதினான்னு சொன்னா ஒரு சாதாரண ஆளு, நமக்கு வீட்டு வேலைக்காரங்க கணக்கா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பணி செய்யக்கூடியவர் மோதினார் என்பது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பணி செய்யக்கூடியவர். உடைய சிறப்பையும் மகிமையும் நாம் தெரிந்தால் மோதினாருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மதிப்பையும் நாம் கொடுப்போம். மோதினாருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மதிப்பையும் நாம் கொடுப்போம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் வாங்க சொல்வது என்பது ஒரு சிறந்த அழைப்பு. அதை விட சிறந்த அழைப்பு என்பது எதுவுமே கிடையாது. ஊர் மக்களுக்கெல்லாம் அழைக்கிறார்கள், தாவத் கொடுத்தாங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகை பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று. இன்னைக்கு இமாமத்து பணி என்பது கூட பாத்தீங்கன்னா கூடியிருக்க மக்களுக்கு தான் பயான் அழைப்பு இல்லையா? இமாமத்து பணி என்பது இங்க வருகின்ற இருக்கிற மக்களுக்கு தான் தாவத்து. ஆனால் பாங்க சொல்வது என்பது ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தாவத். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் யார் பாங்க சொல்றாங்களோ மறுமையினுடைய தலை கழுத்து உயரமாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த அழைப்பை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் பாங்க சொல்லல. ஏன் தெரியுமா? நாம் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகை பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி வராத மக்கள் மிகப்பெரிய பாவத்திற்கு, பெரும் பாவத்திற்கு ஆளாக கூடும் என்பதற்காகத்தான் இந்த அழைப்பை ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. நன்மையில் முந்தக்கூடியவர்கள், நன்மையை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்கள் இந்த அழைப்பை செய்யாததற்கு காரணம் இதான் காரணம். எனவேதான் சஹாபாக்கள் ஏவி நீங்க வாங்க சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கிறோம். இதே போலதான் அல்லாஹ் தஆலா சில விஷயத்தை மறைத்தான் என்றால் இந்த சமுதாயத்திற்கு நன்மை உண்டு, இந்த சமுதாயத்திற்கு நன்மை உண்டு. நன்மையை நாடிதான் அல்லாஹ் இந்த இரவை, லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் மறைத்திருக்கலாம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாகவே அல்லாஹ் மறைத்திருக்கிற சில விஷயங்களை பாருங்க, நமக்கு நன்மையா இருக்கும். இது இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99. 99 89 ஒரு கேள்வி, 99 89 99 அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99. இங்கே 99 திருநாமங்களில் ஒன்று இஸ்முல் ஆலம். அந்த இஸ்முல் ஆலமை சொல்லி துவா கேட்டா உடனே அங்கீகரிக்கப்படும், அல்லாஹுவா உடனே அங்கீகரிக்கப்படும். ஆனால் இஸ்முல் ஆலம் எது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை, என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை. என்ன காரணம்? இஸ்முல் ஆலம் இதுதான் என்று தெரிந்தால் அந்த 99 பெயர்களில் அந்த ஒன்றுக்கு மட்டும் மக்கள் மதிப்பு கொடுப்பாங்க, மற்ற 98 பெயரும் உச்சரிக்கப்படாது. எனவே எல்லா பெயர்களும் உச்சரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாம் மனிதர்களால் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மறைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் இரவு எது என்று தெரிந்துவிட்டால் அந்த ஒரு இரவுக்கு மட்டும் மதிப்பு கொடுப்பார்கள், மற்ற 9 8 நாட்களுக்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள். எனவே கடைசி 10 முழுக்க இந்த சமுதாயம் கண்ணிய கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இரவை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். அப்ப இஸ்முல் ஆலம் இரண்டாவது எது என்று தெரிந்தால் மக்களுக்கு எதிராக பதுவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த பெயரை பயன்படுத்தி இல்லையா? பதுவா செய்தவரும் நாசமா போவாங்க, செய்யப்பட்ட ஆணும் நாசமா போவாங்க. இது வரலாற்று சொல்லக்கூடிய செய்தி, வரலாற்று சொல்லக்கூடிய செய்தி. வத்துலா அலைஹிம் நபஅ பனி பல்அபுர் பஅவுரா என்ற ஒருவர் இருந்தார். இஸ்முல் ஆலம் எது என்று தெரியும் அவருக்கு. மூசா நபிக்கு எதிராக செயல்பட்டார், பதுவா செய்தார். என்ன ஆச்சு? பதுவா செஞ்ச ஆளு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அப்ப இந்த காரணங்களால் இஸ்முல் ஆலம் எது என்பதை அல்லாஹ் மறைத்து விட்டான். ஒன்றாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாமே மனிதர்களால் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டும். இரண்டாவது என்ன? ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் துவா செய்தால் அது மிக மிக கம்மியான நேரம் சொன்னாங்க, மிக மிக சுருப்பமான நேரம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் துவா செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும். அது எந்த நேரம்? மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா?
அந்த ஜும்மாவோட நேரத்தில் அந்த நேரத்தில் மட்டும் மக்கள் ஒன்று கூடி சிறப்பு கொடுப்பாங்க. ஜும்மாவோட நாள் முழுவதையும் சிறப்பாக ஆக்க வேண்டும். வேலைக்கிழமை மகர் தொழுகைக்கு பிறகு அதில் இருந்து வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு வரைக்கும் ஜும்மாவோட நாள். எனவே வேலைக்கிழமை பின் நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் அந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அந்த நேரம் இந்த நேரமா இருக்குமோ அந்த நேரமா இருக்குமோ என்று மக்கள் நினைத்து அந்த ஒரு நாள் முழுக்க சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த ஒரு மிக மிக குறுகிய நேரத்தை, துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த குறுகிய நேரத்தை அல்லாஹ் மறைத்திருக்கிறார். அதே போன்று மௌத்து நமக்கு எப்போ வரும் சொல்ல முடியுமா? மௌத்து எப்போ வரும் தெரிந்தால், உதாரணமாக ஒரு மனிதன் 83 ஆண்டுகள் வாழ்வான் என்று வைத்துக் கொள்வோம். 83 ஆண்டுகள் வாழ்வான் என்று வைத்துக் கொள்வோம். இவன் மௌத்தா போறதுக்கு ஒரு நாள் வரைக்கும் எல்லா விதமான பாவங்கள் செய்து விட்டு மௌத்தா போற அன்னைக்கு எல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்ப மௌத்து எப்பொழுது வரும் என்று அல்லாஹ் மறைத்தது. நமக்கு எப்போ மௌத்து வருமோ சொல்ல முடியாத, இன்னைக்கு மௌத்தா போயிடுமோ நாளைக்கு மௌத்தா போயிடுமோ என்று பயந்து நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும். இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த மரணத்தையும் மறைத்திருக்கிறார். உலகத்தில் இறைநேசர்கள் உண்டு, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொல்லும் வரைக்கும் உலகம் இருக்கும். இறைநேசர்களுக்காக வேண்டி உலகம் இருக்கும். உலகத்தில் வாழும் மனிதர்களில் இறைநேசர்கள் உண்டு. இறைநேசர் யார் என்று யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மறைத்திருக்கிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு மட்டும் மக்கள் கண்ணியம் கொடுப்பார்கள், மற்றவர்களை மதிக்காமல் ஆகிவிடக் கூடாததற்காக வேண்டி அல்லாஹ் மறைத்திருக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய இறைநேசரா இருக்குமோ என்று மனிதர்கள் எல்லாத்துக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைநேசரை அல்லாஹ் மறைத்திருக்கிறார். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த இரவை மறைத்ததன் நோக்கம், அந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமதான் மாதத்துடைய கடைசி பகுதியை மக்கள் நல் அமலில் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த இரவை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். எனவே அந்த இரவை அடைய வழியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஈத்திகாஃப் இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக வேண்டி ரமதான் மாதத்தின் முதல் 10 இருந்தேன், இல்லை என்று தெரிந்தபோது 2ஆம் 10 இருந்தேன், 2ஆம் 10 இல்லை என்று தெரிந்தபோது 3ஆவது 10 இருந்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப அந்த இரவை அடையக்கூடிய வழிதான் ஈத்திகாஃப். இன்னைக்கு பாருங்க, ஈத்திகாஃப் என்ற அமல் எல்லா ஊர்லயுமே பொதுவா, எல்லா ஊரும் குறைஞ்சிருச்சு. நம்ம ஊர்லயும் குறைஞ்சிருச்சு. 2 பேர் 3 பேர் ஒரு ஆளு, நிறைய மக்கள் இருக்க வேண்டும். அந்த இரவை தேடி நிறைய மக்கள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்வார்கள் என்றால், ஒரு ஜும்மா நடக்கும் பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருக்க யாரும் முன் வரவில்லை என்றாலும் அவங்களுடைய குடும்பத்திற்கு செலவுக்கு காசு கொடுத்தாவது ஒரு ஆளை அந்த பள்ளிவாசல்ல ஈத்திகாஃப் இருக்க வைக்கணுமா? அப்பந்தான் ஊருக்கு கயிறு நடக்கும், நன்மை நடக்கும். எல்லாம் முசீபத்து தான். ஏன் தெரியுமா? ஈத்திகாஃப் இருப்பது துவா செய்வாங்க, அல்லாஹ் நோயற்ற வாழ்க்கை எனக்கு கூடு, ஊருக்கு கூடு, உலக மக்களுக்கு கூடு என்று துவா செய்வார்கள். அப்ப அந்த இரவில் துவா கிடைத்து விட்டால் ஊருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? நிலைமைதான் இமாம்கள் சொல்வார்கள், ஈத்திகாஃப் இருக்க யாரும் முன் வரவில்லை என்றால் அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள், முக்கியஸ்தர்கள், ஜமாத் நிர்வாகிகள் ஒரு ஆளை உட்கார வைத்து 10 நாட்களுக்கு உண்டான செலவுக்கு பணங்காசை கொடுக்க வேண்டும் குடும்பத்திற்கு என்று சொல்வார்கள். அப்ப ஒரு முக்கியமான ஒன்று ஈத்திகாஃப் இருப்பது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் அதிகமான பேர் ஈத்திகாஃப் இருங்க. இப்ப பகல் நேரங்களில் வேலைக்கு போறீங்க, பகல் நேரங்கள் சில பேருக்கு ஈத்திகாஃப் இருக்க முடியும், சில பேருக்கு இருக்க முடியாது. பகல் நேரத்தில் வேலைக்கு போவாங்க. பகல் நேரத்தில் வேலைக்கு போய் இரவு நேரத்தில் தங்குங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் முழுமையா இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளிவாசல் கடைசி 10 எப்போதும் ஒரு கலகலப்பு சும்மா பேசுறது கிடையாது. தேவையில்லாத பேச்சு, வெட்டி பேச்சு, இந்த கலகலப்பு இல்லை. அமல் செய்வது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, துஆ செய்வது, நன்மையான காரியத்தை செய்வது, இந்த மாதிரி கடைசி 10 ஒரு கலகலப்பா பகல்லையும் இரவிலையும் நம்முடைய பள்ளிவாசல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஊருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யார சொல்லலாம், நான் லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று தெரிந்துவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க அதிகமா துஆ செய்யுங்க ஆயிஷா. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க அதிகமா துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன்,
நீ பாவத்தை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், என் பாவத்தை மன்னித்து விடு. இந்த துவாவை அதிகமாக ஓதி வாருங்கள். எனவே கடைசி பத்தில் அதிகமாக இபாதத் செய்யணும், குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான சமூகத்திற்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த புனிதமான இரவை அடையக்கூடிய வாய்ப்பை தந்து சலாம் அதிகம் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.